ஹாய், நான் அதீப். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பழைய ஃபோனில் இருக்கிற நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே புது ஃபோனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக்காக இருந்தால் நம்ம காப்பி பண்ணி மெமரி கார்டுலையோ இல்லாட்டி ப்ளூடூத் வழியாவோ இல்லாட்டி எக்ஸ்டெண்டர் வழியாவோ நம்ம சென்ட் பண்ணி புது ஃபோனில் மாற்றிக்கலாம். ஆனால் காண்டாக்ட்ஸ்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா மாற்றுறது ரொம்பவே கஷ்டம்தான். இதை எப்படி ப்ராப்பராக மாற்றணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாமே எப்படி வேற ஒரு ஃபோனுக்கு மாற்றுறதுங்கிறத பற்றி அவ்வளோக்கா தெரியாது. அது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காண்டாக்ட்ஸ் பேக்கப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் வழியாக நம்மளால் காண்டாக்ட்ஸ் எல்லாமே பேக்கப் பண்ணி வேற ஒரு ஃபோனில் மாற்ற முடியும். நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் தான். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட் மஸ்ட்டாக சைன்இன் பண்ணால் தான் நம்மளால் ஆப்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதனாலவே நம்ம எல்லாருமே அந்த ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை ஃபோனில் கண்டிப்பாக போட்டிருப்போம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனதுக்கப்புறமா கூகுள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். காண்டாக்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களால் சிங்க் பண்ண முடியும். எப்பயுமே இந்த காண்டாக்டை சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் புதுசாக ஒரு காண்டாக்ட் சேவ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் அந்த ஒரு காண்டாக்ட் சிங்க் ஆகிக்கும். இப்படி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட புது ஃபோனில் உங்களோட பழைய ஃபோனில் இருக்கிற ஜிமெயில் ஐடி சைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயிலில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸுமே உங்கள் ஃபோனில் சிங்க் ஆயிரும். சப்போஸ் சைன்இன் பண்ணதுக்கப்புறமும் இந்த காண்டாக்ட்ஸ் சிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸில் போனதுக்கப்புறமா காண்டாக்ட்ஸ் இருக்கும். அதில் போய் சிங்குங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி இந்த காண்டாக்ட்ஸ் எல்லாமே சிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களோட புது ஃபோனில் பேக்கப் ஆகி வந்துடும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே .vcf ஃபார்மேட்டில் நம்மளால் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்படி .vcf ஃபார்மேட்டில் உங்கள் காண்டாக்ட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஈஸியாகவே உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஒரு சின்ன ஃபைல் சைஸ் தான் இருக்கும். அந்த ஃபைல் சைஸை உங்களால் ப்ளூடூத்தில் புது ஃபோனில் அனுப்பி காண்டாக்ட்ஸ் எல்லாமே புது ஃபோனில் ஈஸியாக பேக்கப் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது நம்ம அதை சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் காண்டாக்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஸில் தான் எல்லாருமே காண்டாக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கால் ஆப்ஸில் போனீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தெரியாது. அதனால் காண்டாக்ட்னு சொல்லி ஒரு ஆப் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதோட செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாமே .vcf ஃபார்மேட்டில் உங்களோட ஸ்டோரேஜில் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். இப்படி சேவ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வழியாக சென்ட் பண்ணி உங்கள் புது ஃபோனில் அந்த .vcf ஃபார்மேட்டில் இருக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா காண்டாக்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ண முடியும். இல்லாட்டி காண்டாக்ட் ஆப்ஸில் போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இம்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாகவே காண்டாக்ட்ஸில் சிங்க் ஆயிரும். அப்போ இந்த 2 மெத்தடில் உங்கள் ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.